சரி, ஓகே. திடீர்னு சட்டமன்றத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவர் வேற ஒரு பதில் சொல்ற மாதிரி. இங்க பிரச்சனை பாலச்சந்திர ஐயா சொன்னது, ஏன் சார் ஃபெலிக்ஸ் சாருக்கு தெரியுது இங்க பசுக்களை வெட்ட மாட்டாங்க அப்படின்னு, கன்றுகளை வெட்ட மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் என்னதுக்கு சார் போலீஸ் போய் மாடுகள்லாம் பிடிச்சிட்டு போய் அன்னைக்கு பிரார்த்தனை செய்யாம தடுத்துச்சு? கேள்வி அங்கதான். அடுத்த நாள் போயிட்டு நீதிமன்ற உத்தரவை நாங்கள் சரியாக பின்பற்றி விட்டோம், இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறையை தடுத்து விட்டோம், 70 வருஷமா இப்படிதான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம், இப்படிதான் மாடுகளை வெட்டிட்டு இருக்கோம், இப்படிதான் ஆடுகளை வெட்டிட்டு இருக்கோம். சார் இப்போ क्वेश्चन பசுவை பத்தி இல்ல சார். சார் ஜட்ஜ்மென்ட், நீங்க அந்த ஜட்ஜ்மென்ட் தான பேசுறீங்க. இப்போ ஜட்ஜ்மென்ட் தான நீங்க சொல்லணும். அதுல சொல்லாம நீங்க சொல்றீங்க. நீங்க பாருங்க, கொஞ்சம் உங்க நேரத்துல பேசுங்க. நான் தடுக்கல, தப்பா தகவல் நான் தப்பா சொல்ல, நான் பேசுறதே உங்களுக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கலன்னா நான் என்ன பண்றது? இப்ப பசுவை பத்தி பேசுறோமா? இப்ப காமன் ஜட்ஜ் அந்த ஜட்ஜ்மென்ட் பேஸ் பண்ணி பேசுறீங்க. சரி, யார் பேசுங்க ப்ளீஸ். அவர் பேட். This does not reflect for the post you hold. நான் கேக்குறேன், எதுக்கு ரோட்ல வெட்டினவங்களை தடுத்தீங்கன்ற கேள்விக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போனா என்ன அர்த்தம்? நீங்க ஏன் தடுத்தீங்க? அங்க பசுக்கள் வெட்டப்படல, அங்க பசுக்கள் வெட்டப்படல, அங்க கன்றுகள் வெட்டப்படல. காலம் காலமாக என்ன பிரார்த்தனை வழிமுறையோ அதை செய்யும் போது உங்களுடைய காவல்துறை தடுத்து அதை நாங்க சரியா செஞ்சிட்டோம் நீதிமன்றத்துல ஏன் சொல்லிச்சுன்னு கேட்கிற கேள்விக்கு பசுக்கள் ஜட்மெண்ட்குள்ள டெக்னிக்கலா டீல் பண்ணாதீங்க. நான் டெக்னிக்கலா தான் பேசுறேன். நீங்க சொல்ற டெக்னிக் தான். அங்க பசு வெட்டல, கன்று வெட்டல, அப்புறம் எதுக்கு சார் உங்க போலீஸ் அங்க போச்சுன்ற கேள்வியை மட்டும் கேட்கிறேன். அதுக்கு பதில் வராது. அடுத்தது வரேன். நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். அடுத்தது நான் சொல்றேன். இன்னைக்கு இஸ்லாமியர்களை வந்து எதுவுமே வளர விடல, தடுத்துட்டாங்க அப்படின்னு. சார் 50 ஆண்டுகள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய 3% இடஒதுக்கீட திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுத்துச்சு. முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல இருந்த பிரச்சனை. நீதிமன்றத்தால் தடை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு ஆணையத்தை அமைச்சு அந்த அடிப்படையில 3% கொடுத்தோம். அடுத்தது தலித் சமூகத்தை பத்தி பேசினாங்க. 3% அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுத்தோம். இப்படிதான் ஒரு சமூகத்தை உயர்த்த முடியும். அடையாள அரசியல் செய்யறது பாஜக. திரௌபதி முர்முக்கு நாங்க வந்து ஒரு மலைவாழ் மக்களுக்கு கொடுத்துட்டோம் சொல்லிட்டு அங்க மலைவாழ் மக்களுக்கு எதிராக வனத்தை வந்து வேட்டையாடுற வேலையை பாஜக செய்யற மாதிரி தாவேகா நாங்க பாருங்க 2 பேரை கொடுத்துருக்கோம். நாங்களும் 2 பேருக்கு கொடுத்தோம். நாசர் அண்ணன் இருந்தார், மஸ்தான் அண்ணன் இருந்தாரு. ஒரு வாட்டியா 2 இப்ப நீங்க 2 தான் கொடுத்தீங்க. 3 கொடுத்துட்டு இந்த லாஜிக்கை பேசினா பரவாயில்ல. நீங்களும் 2 மினிஸ்ட்ரியை தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் எப்படின்னா ஒரு டைவர்ஷன் டாக்டிக். இல்லங்க, அவர் ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு சொல்றாரு. 72 மாவட்ட செயலாளர்கள் எத்தனை இஸ்லாமியர்கள், எத்தனை தலித்துகள், எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை பெண்கள் கேக்குறாங்க. 72 மாவட்ட செயலாளர்கள்ல 3 இருந்திருக்காங்க. தலைமை நிலைய பொறுப்புகள்ல இருந்திருக்காங்க. அது வந்து ஆர்கனைசேஷன் போஸ்ட் வந்து வரும் போவோம். ஆனா கான்கிரீட்டா ஒரு அரசாக ஒரு இயக்கம் எப்படி சமூக நீதியை நிலைநாட்டு இந்த இடத்துல உங்க ஆன்டி முஸ்லிம் ஸ்டாண்ட்னு கேக்குறேன். அது எப்படிங்க ஆன்டி முஸ்லிம் ஸ்டாண்ட்னா ஏங்க 3% ரிசர்வேஷன் கொடுக்கணும்? ஏன் சிஏஏ என்ஆர்சி போல இது பாத்தீங்களா? இது பண்ணா ஓட் பேங்க், அமைச்சராக்குனா ஓட் பேங்க் கிடையாது. அமைச்சராக்குறதும் ஓட் பேங்க் தான், அமைச்சராக்குறதும் ஓட் பேங்க் தான். பின்ன எதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? ஏங்க அமைச்சர் கொடுத்தா சமூக முன்னேற்றம், இடஒதுக்கீடு கொடுத்தா ஓட் பேங்க். இந்த பார்வையில பாக்குற தாவேக்காவை புரிய வைக்க முடியாது. இஸ்லாமிய சமூகம் யார் யாரெல்லாம் கஷ்டமான காலங்கள்ல நின்னது ஒன்னும் இல்ல. திருப்பரங்குன்றம் நீங்களும் நானும் விவாதிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய பிரச்சனை. இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறை. ஜுபேரானன் கூட அப்ப நம்ம கூட நியாயமா பேசிட்டு இருந்தாரு. ஆமா விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு. வழிபாட்டு முறையை ஒருத்தருடைய வழிபாட்டு இடத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வருவது ஆபத்தான விஷயமா இல்லையா? இப்படிதான் பாபர் மசூதிக்கு நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் சொல்லி உள்ள போனாங்க. அப்ப அதை பார்த்து பயப்படக்கூடாதா? அப்ப போய் ஒளிஞ்சுக்கிட்டு இது பாஜகவும் தாவேகா செய்யக்கூடிய அரசியல். இன்னைக்கு சொல்லுங்க, அது பாஜக தாவேகா அரசியல் நீதிமன்றத்துல ஏன் சார் போய் நீங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்க? இதுல வந்து நாங்க ஒன்னும் ஒத்துக்க மாட்டோம், ஆர்கியாலஜி சர்வே சொல்ற மாதிரி கணக்கு யார்தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம், நாங்க இந்த பாஜக திமுக அரசியலுக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியல. இன்னைக்கே அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அன்னைக்கு சொல்லும் போது இது பாஜக தாவேகா அரசியல் ஒளிஞ்சு போனது தாவேகா விஜய் அவர்கள். அப்ப இவங்க எல்லாம் பேசலாம். இன்னைக்கு அரசு ஸ்டாண்ட் வந்து திருப்பரங்குன்றத்துல உங்க ஸ்டாண்ட் தானே எடுக்கிறாங்க, எங்க ஸ்டாண்ட் தானே எடுக்கிறாங்க. அப்ப நாங்க எதுவுமே சமூகத்துக்கு செய்யலன்னு எதை வச்சு சொல்றீங்க? அன்னைக்கு பிரச்சனை வரும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது அது அரசியல், அரசுன்னு வரும்போது இல்ல திமுக எடுத்த ஸ்டாண்டு தான் சரியானதுன்றீங்கல்ல. இப்ப யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சார் ஒரு உண்மை என்னன்னா, இவங்க எல்லா கம்யூனிட்டிக்குள்ளேயும் போய் ஒரு ஓட் பேங்க் டென்ட் பண்ணாங்க. ஆனா இஸ்லாமிய சமூகத்துல அது பண்ண முடியல. அதுக்கான வேலையை தாவேகா விட்டு செய்யறாங்க. இன்னைக்கு முஸ்தபா அழுதார்ல, ஐயோ அப்படின்னு நானும் அழுதேன் சார்.
எப்படி சார் என் வழிபாட்டு உரிமை பறிக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல் ஒரு சிஐஎஸ்எஃப் கொண்டு வந்து இவ்ளோ பெரிய அராஜகத்தை செய்யறத இது அரசியல்னு கடந்து தாவேக்கா போகுது அப்படின்னு நானும் அழுதேன். இப்படிலாம் டிராமா பண்ண முடியும். ஆனா யதார்த்தம் என்னன்னா திமுக தொடர்ந்து நின்று இருக்குது. நான் இப்ப சொல்றேன் 3.5% தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்ல. இன்னைக்கு இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் அப்படின்னா டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்கு இஸ்லாமிய சமூகத்துல. 4.5% அறிவிக்க முடியுமா விஜயால? சரி, இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி இருக்குது, திமுக அவங்களை ஏமாத்திக்கிட்டே பிரதிநிதித்துவம் கொடுக்காம அவங்களை அப்படியே வச்சிருந்துச்சு, அவங்க 3.5% தான் கொடுத்தாங்க, நான் கூடுதலா 1% தரேன்னு இன்னைக்கு அறிவிக்க சொல்லுங்க விஜயால. உண்மையான சமூக நீதி, உண்மையான முன்னேற்றம், அடித்தட்டு மக்கள் இஸ்லாமியர்கள் வந்து மேல வரணும், அதிகாரத்தை நோக்கி வரணும் அப்படின்னா அதுக்கு கூடுதலா 1% தரேன். நான் சொல்றேன், எந்த அளவுக்கு காவல்துறையில முஸ்லிம்கள் இல்லாமல் இருந்த சூழல், டாக்டர்களாக இன்ஜினியர்களாக இல்லாமல் இருந்த சூழல்ல 3%. இன்னொன்னு பாஜக உங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்றாங்க. கிறிஸ்தவர்கள் 2 எம்எல்ஏ நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க விலகி இருந்தா. முஸ்லிம் லீகும் திமுக ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சதா? சரிங்க, அவங்க தரப்புல ஒண்ணு இல்லங்க, நான் கேட்கறேன் முடிச்சிடறேன் இருங்க. இப்ப மதுரை மத்தியில முஸ்தபா ஜெயிக்கிறாரு, அங்க கணிசமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதி, ஏன் திமுக ஓட்டு வரல? இப்ப இன்னொன்னு எடுத்து அறந்தாங்கி பர்வேஸ் அமைச்சராக இருங்க, அறந்தாங்கில கணிசமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. உங்க கூட இருந்த அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு தொகுதி, அவர் ராமச்சந்திரன் ஜெயிக்கிற தொகுதி தான், ஏன் அந்த இடத்துல தாவேக்காவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க? எல்லா இடங்கள்லயும் சென்னை கேடிசிசி தோத்து போகும்போது துரைமுகத்திலயும் சேப்பாக்கத்திலயும் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு திரும்ப ஒரு வாதத்தை வச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்படி வாதம் பண்ண முடியாது. ஒவ்வொரு சீட் அனாலிசிஸ், ஒவ்வொரு சீட் அனாலிசிஸ் அதுல ஒரு பிளவு வந்து பல ஃபேக்டர் இருக்கும். ஒரு கணிசம் உங்களையும் ஒரு பார்த்து அவங்களையும் போறாங்க, பல ஃபேக்டர் இருக்கும். ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கு பல ஃபேக்டர்கள் இருக்கும். அதை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் விலகிட்டாங்கன்னு சொல்றது இல்ல. இப்ப இன்னைக்கு விவாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு திமுக என்ன செஞ்சது, இவங்கெல்லாம் என்ன பாபர் மசூதி இடிப்பு பாஜக வலிமையாக இருக்கும்போது முழு மெஜாரிட்டியோட அச்சுறுத்திக்கிட்டு இருந்துச்சு, கலவரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு கட்சியா உடைச்சுக்கிட்டு இருந்துச்சு, மைனாரிட்டி அரசாங்கத்தை வந்து மெஜாரிட்டி அரசாங்கமாக மாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பாஜகவை எதிர்த்து நின்னோம். இது பதற்றம் இல்ல, உங்களால முடியலையா? பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு தான கூட்டணி வச்சீங்க சொல்றீங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி வச்சீங்க. காமன் மினிமம் புரோகிராம் வச்சோம். இன்னைக்கு சொல்லுங்க 4 தீர்மானங்கள் சட்டமன்றத்துல 4 சட்டமன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்துல எங்கேயாவது பாஜகன்னு பேர் இருக்கா? இது செய்யறதெல்லாம் பாஜக தான். இந்த பாஜகவை எதிர்த்துன்னு எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அப்ப நீங்க எங்களுடைய ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே திமுக வந்து சிறுபான்மை சமூகத்துக்கு எதுவுமே செய்யல அப்படின்றதும் பதற்றத்துல வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுதுன்றதும் இஸ்லாமிய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சார், நீங்க வந்து ஆதிநாதன் குழு அமைச்சது யார் சார்? யார் அமைச்சா? 21 இன்னைக்கு ஜவஹர்லால் அண்ணன் பேசியிருக்காரு, அன்சாரி அண்ணன் பேசியிருக்காரு, இடஒதுக்கீடுடைய பலனை பத்தி பேசியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு செஞ்ச பிறகும் எதுவுமே செய்யலனா இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் சார், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசி ரீல்ஸா போட்டு கோபல்ஸ் பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் இஸ்லாமியர்களுக்கு திமுக எதுவுமே செய்யலன்னு சொல்றேன். நான் சொல்றேன், 2 பேர் சொல்லட்டும், 4.5% இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி தரப்படும் அப்படின்னு தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லட்டும், அதுல நியாயம் இருக்குன்னு சொல்லட்டும். நாங்க 3.5% கொடுத்தோம் கம்மின்றார்ல, இன்னைக்கு 4.5% எங்களுக்கு அமைச்சரவையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகம் எப்பயுமே கேட்டது கிடையாது சார். அதான் இங்க இஷ்யூ. அது ஒரு பிரதிநிதித்துவமா இருக்கலாம், ஆனா அதை விட மிக தீவிரமாக கெட்டது இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை கொடுத்தவங்க பின்னாடி நிக்கிறது நியாயமா? இல்ல இவங்க மைனாரிட்டியில வந்து அவனே கூட்டணி ஆட்சி, நீங்க முஸ்தபாக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுங்க சார், இன்னைக்கு உங்க கூடவே இருந்தாரு, 3ஆ மாத்துங்க. நீங்க வந்து முஸ்லீம் லீக் ஆதரவு வேணும்ன்றதுக்காக மினிஸ்ட்ரியை கொடுத்துட்டு இந்த சமூகத்துல சமூக நீதியை நிலைநாட்டின மாதிரி எல்லாம் கதை விடாதீங்க. அவ்வளவுதான்.